ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா போதும், நம்ம ஈஸியாக தேங்காய் தோசை ஈஸியாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆயிலில் கூட செஞ்சுக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு லேசாக செவந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் சின்ன வெங்காயத்தை ஒரு ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துச்சு அப்படின்னாலே போதுமானது. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காவை இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் வதக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால் கம்மியான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தோம். தேங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரைட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா போதுமானது. இந்த அளவுக்கு வதங்கினா தான் தோசையில் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் இன்றைக்கி அடிக்கடமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அப்படின்றனால இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேனா தான் அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வதங்கும் சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினோட்டி நான் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் நார்மல் கடாய் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த கடாயில் உள்ள அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும் அந்த தேங்காய்லாம். அந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க மாவில் இது கொட்டிக்கிறேன். இட்லி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு நம்ம கலக்க கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ வந்து தோசை பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், வெங்காயம் இது எல்லாத்தையுமே மாவு கூட சேர்த்துடலாம். இந்த தோசைக்கு பார்த்திங்க அப்படின்னா தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடும் போதுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நிலக்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி எப்படி அரைக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்காக கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு 4 வரமிளகா எடுத்து மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சிங்க அப்படின்னாலே சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். ஏன்னா காரத்துக்காக நம்ம எதுவுமே சேர்க்கல. இது வெயில் காலம் அப்படின்றனால பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாதுன்னா ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட இது கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவை கலந்து வச்சாச்சு. தோசைக்கல் சூடுபடுத்திக்கோங்க. சூடான தோசைக்கல்ல நம்ம மாவு வச்சு தோசை வார்த்தரலாம். நம்ம நார்மல் தோசை மாதிரி ரொம்ப சன்னமாக ரொம்ப மெல்லிசாக வார்க்க முடியாது. இதில் நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கலாம். கொஞ்சம் இந்த அடை தோசை பதத்துக்கு தான் வரும். லைட்டாக போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் தோசை நல்லா வரும். இந்த அளவுக்கு வச்சதுக்கப்புறமா இது கூட வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை நெய் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் நெய்யை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சுற்றியில் அப்படியே ஊற்றி விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா 2வது பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். நார்மலாக தோசை மாதிரி தான், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஏற்கனவே நம்ம தேங்காயெலாம் நல்லா ரோஸ்ட்டாக சூப்பராக வெந்திருக்கனால தோசையும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி கூட, மிளகாய் சட்னி கூட, இல்லை நான் அரைச்சிருக்க மாதிரி நிலக்கடலை சட்னி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். சும்மா சாப்பிட்றதுக்குமே இந்த தோசை அவ்வளோ நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தேங்காய் தோசை ரெடி ஆயாச்சு. பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். எப்போவுமே இட்லி தோசை நார்மலாக ஒரே மாதிரி சாப்பிட்றத விட கொஞ்சம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக தோசை மாவு விட்டு இது மாதிரி லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்த தோசையும் ரெடியாக போகுது.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தேங்காய் தோசை எல்லாம் ரெடி ஆயாச்சு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.